பிரேமலதா அவர்கள் பத்திரிகையாளர் கேட்குறாங்க, அப்போ நீங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கீங்களா? அப்போ வந்து அது இருக்கீங்களா இல்லையாண்டு அதை என்ஷூர் பண்ணக்கூடிய உறுதிப்படுத்தக்கூடிய இடத்துல பிரேமலதா பதில் சொல்ல வேண்டிய சூழல். அதனால என்ன சொல்றாங்க, ஜனவரி மாதம் மட்டுமல்ல, அது பார்க்கறது வேற, எடப்பாடி எங்கள் முதுகில் குத்தி விட்டாருங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது இது வந்து என்டிஏ கூட்டணி அசைத்து பார்க்கின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு வந்து நாங்கள் வெளிப்படையாக அதிமுகவோடு முரண்பட்டு இருக்கோம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருக்காங்க. நான் வந்து ஜனவரியில் முடிவெடுப்பது என்பது அடுத்து ஒரு டிப்ளமேசியான ஒரு விஷயம் வைங்க. நாங்கள் அதிமுகவோட முரண்பட்டு இருக்கோம், எடப்பாடி எங்களை ஏமாத்திட்டாரு. இது ரொம்ப நாளாகவே வந்து அந்த பிரேமலதாவுக்கு ஒரு உள்ளக்கிடங்கு என்னன்னா இது 2000 ஆரம்பத்தில் பாருங்களேன், 2006 கட்சி ஆரம்பித்த போது விஜயகாந்த் தனித்து போட்டிட்டார். 8 விழுக்காடு வாக்கு வாங்கினாங்க, தனித்து போட்டிட்டார் 2006. 2009 பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 10.4 விழுக்காடு. அப்போ வந்து விஜயகாந்த் வந்து ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு தலைவராக 2009 அவருடைய பிம்பம் வந்து திமுகவுக்கு மாற்றாக விஜயகாந்த், திமுகவுக்கு மாற்றாக தேமுதிக அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம். அப்போ 2011 நல்லா கவனிக்கணும், ஜெயலலிதாவிற்கு வந்து ஒரு அதிருப்தியான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி சூழல். 2011 தேர்தலில் ஜெயலலிதா தோற்று விடுவார்னு கருத்து கணிப்பு வருது. இப்போ இல்லைன்னா விஜயகாந்த் அதிமுக கூட்டணிக்கு ஜெயலலிதா சேர்த்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் விஜயகாந்த் தன்னை கருப்பு எம்ஜிஆர் என்று பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கின்ற காலகட்டம். அப்போ அந்த காலகட்டத்திலோட நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு நினைக்கிறேன், துக்ளக்குடைய சோ தான் இதற்கு முயற்சி பண்ணார். துக்ளக் சோவும் ஜெயலலிதாவோடு நெருக்கமாக இருப்பவர், துக்ளக் சோ விஜயகாந்தோடும் நெருக்கமாக இருப்பவர் தான். அவர் முயற்சி பண்ணி இதை நீங்கள் விஜயகாந்தை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா தான் அந்த எட்ஜு உங்களுக்கு கிடைக்கல, திமுக வந்துடும். இது பத்திரிகையில் வந்த செய்தி. அப்போ விஜயகாந்தை தான் விரும்பாமல்னா கூட அவரை உள்ளே கொண்டு வந்தார் ஜெயலலிதா. 2011 முடிவு பார்த்தீங்களா, தேமுதிக வந்து 29 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சியாக வந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ள பிரச்சனை நமக்கு தெரியும், ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்துக்கும் உள்ள பிரச்சனை, எங்கே விஜயகாந்த் தன்னை மிஞ்சி விடுவாரோ என்கிற இது, அது படிப்படியாக குறைந்தது. அடுத்தடுத்த தேர்தலில் குறிப்பாக சொல்ல போனால் 2014 பிரதமராக மோடி வந்ததுக்கப்புறம், பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தேமுதிக வளரவே இல்லை.